ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, எப்படி டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணிராஜ், இது உங்கள் தமிழ் ப்ரோக்ராமர் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலான பேசிக் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்க. டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு சிலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து ஒரு பேசிக் லெவலான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து நிறைய டெவலப்பர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய கான்ஃபிகரேஷன்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க, சிஏசிடி பைப்லைன்லாம் போடுவீங்க, அப்புறம் வந்துட்டு நிறைய ஜேசனில் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாமல் வந்து அதெல்லாம் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஏதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோலுங்க. ஸோ கிட்டப் அந்த மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சோர்ஸ் கண்ட்ரோல் மொத்தத்துக்கும் வந்துட்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த என்வாயர்மெண்ட்டில் எந்த கோட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ராங் ஆச்சுன்னா ரோல் பேக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோலை வந்து பற்றி தெரிஞ்சிருக்கணும். கிட்டா இருக்கட்டும், டிஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. ஓஎஸ் விண்டோஸாக இருக்கட்டும், லினக்ஸாக இருக்கட்டும், அந்த ஓஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓஎஸ் பற்றினா எக்ஸல், பவர் பாயிண்ட்னு போகாதீங்க. எந்த மாதிரின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, மெமரி மேனேஜ்மெண்ட்டு, ஐஓ, த்ரெட்டு, கன்கரன்சி, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா வந்துட்டு பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் டெவாப்ஸ் போடும்போது வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாட்டில்னக்காக வந்து உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷனு, டெப்ளாய்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு என்வாயர்மெண்ட்ஸுக்கும் வந்துட்டு அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு பண்ணுறது, ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து எப்படி டெப்ளாய்மெண்ட் ஒர்க் ஆகுது, எப்படி சாஃப்ட்வேர் கான்ஃபிகர் பண்ணுறாங்க, ஆப் செட்டிங்ஸ் ஜேஸானா இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி வேற லெவல்ஸில் வந்து பைப்லைனில் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. அசூர்னா வெப் ஆப், அந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸில் வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் நடக்கும். ஸோ பேசிக்காக கான்ஃபிகரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, டெப்ளாய்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட், அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி டிப்ளாய் பண்ணுறீங்க, ஒரு என்வாயர்மெண்ட் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து டெவ், ஸ்டேஜ், ப்ராடு அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு என்வாயர்மெண்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதே கான்ஃபிகரேஷன், அதே டிட்டோவாக வந்துட்டு மற்ற என்வாயர்மெண்ட்ஸும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த ஐஏஎஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிட்டோவாக இருக்கட்டும், இல்லை அதில் சில கான்ஃபிகரபிள்ஸும் இருக்கும். ஸோ வந்து ஹியூமன் எரர் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த என்வாயர்மெண்ட்ஸை வந்து திரும்ப 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 கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்படி இருக்கையில் வந்துட்டு நீங்கள் மேனுவலாக வந்துட்டு அந்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் இந்த ஐஏஎஸ் கான்செப்ட் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது அசூரில் வந்து ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸு, இல்லாட்டா டெராஃபார்மு, அந்த மாதிரி ஐஏஎஸ் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சிஏசிடி. ஸோ வந்து நீங்கள் டெவலப்பர் வந்து கோடு போட்டுருவாங்க, அவங்க அதை வந்துட்டு நீங்கள் மெயின் பிரான்ச்சுக்கு கண்டினியூஸாக இன்டகிரேட் பண்ணுறதுக்கான மெயின் பிரான்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்துட்டு டிப்ளாய்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதை வந்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதை வந்து சிடின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த கான்செப்டும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுவும் ரொம்பவே முக்கியமானதுங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ வந்து நீங்கள் இந்த ஃபயர்வால் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் கால்ஸ் எல்லாம் எப்படி நடக்கணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்புறம் செக்யூரிட்டி, க்ளவுட்லேயே வந்துட்டு நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். யார் நம்ம அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, அதை ரைட் இஷ்யூ கொடுக்கறது, அந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டடு. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டியை பற்றி நீங்கள் ரொம்பவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு
உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேஷன் இல்லாட்டா மானிட்டரும் வந்து டெவாப்ஸில் வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் குரூசியல் பார்ட்டு. ஸோ அதை பற்றின டூல்ஸை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸ்ப்ளங்க்கு இல்லாட்டா ஆன்சிபிள், பப்பட் அந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றின பேசிக் ஐடியாஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளவுட் ப்ரொவைடர்ஸ், கிளவுட் எப்படி ஒர்க் ஆகுது, அசூரா இருக்கட்டும் இல்லாட்டா ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அதில் டெவாப்ஸுக்கு முக்கியமானது என்னங்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாகவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் இருக்கிற நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருங்க.